ஐயா முதலமைச்சர் ஐயா, உங்க ஆட்சியை கவுத்துறதுக்கு நாங்க முழு மூச்சா செயல்பட போறோம் ஐயா. அண்ணே வணக்கம்ண்ணே. நானும் உங்களை மாதிரி ஒரு தேங்காய் உரியால் தான். முதல்ல நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க, அது நான் இன்னைக்கு தான் போயிட்டு பார்த்தேன். ஏன்னா மலைவாழ் மக்கள் இதில் வந்துட்டு மலைவாழ் மக்கள் எல்லாம் வெளியேற்றுறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் குரல் கொடுத்தீங்க. அதெல்லாம் நான் நியாயமான விஷயங்கள் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு நாங்கள் முழு மனசாக செய்வோம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் எனக்கு கொஞ்சம் இதாச்சு. பேசுங்க நண்பா, உங்கள் கட்சி வர வைக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணுறீங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஊர்ல எல்லாம் ஒயின் ஷாப் வந்துட்டு மூடிட்டாங்க, நல்ல விஷயம். ஆனால் 1500 கடைக்கு மேலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனால் எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு ஒயின் ஷாப் இது கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் இது இந்த டிவிகே கட்சி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது கூடுச்சா அப்படின்னா கிடையாது. புரியுதுங்களா? ஆரம்பத்துல இருந்து வந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இன்னொன்று, வருஷநாடு மக்களுக்கு கண்டிப்பாக இதை கலந்து பேசுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வுகள் வழங்கணும். இல்லை அப்படின்னா தீர்வு வழங்குறத விட அவங்க அதே இடத்துல இருந்தவங்க கண்டிப்பாக அந்த மக்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும். அது டிவிகே ஆட்சி அவங்க செய்கிறது நியாயம் அப்படின்லாம் நானும் பேச மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு கட்சியோட சேர்ந்தவங்கள இருந்து இன்னொரு கட்சியை ஒழிக்கணும்னு நினச்சி நல்ல விஷயங்கள் நடந்தால் கூட மூடி மறைச்சு அந்த கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஏற்றுக்க முடியலண்ணே. நாம் தமிழர் கட்சியில் நல்ல கொள்கைகள்லாம் இருக்குது, ஆனால் பேச்சுவார்த்தைகள் சரியில்லை. ஒரு மனுஷன் தன்னோட கட்சியை ஆதரிக்கல அப்படின்னா அந்த மனுஷனை எவ்வளோ கேவலமாக பேசணுமோ அவ்வளோ கேவலமாக. எல்லாரும் உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கமெண்ட்டில் போய் பாருங்கள். டிவிக்கு அணில்கள்லாம் ஓவராக தற்குறியெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசுது. என்னோட கமெண்ட்லேயும் வந்துட்டு நான் இன்னும் அவ்வளோ வைரல்லாம் ஆகவே இல்லை. என்னோட கமெண்ட்லேயும் வந்துட்டு அவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தைகள் வருது. இது சோசியல் மீடியான்னு வந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு காமனாக எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்துட்டு பெருசாக பேசிக்கிட்டு உடனே அந்த கட்சியவே குறை சொல்கிறது தவறான செயல். புரிஞ்சுக்கோங்க. நன்றி.